கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடத்தின் தலைப்பு மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவார் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவார் என்பது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனமானது தானியேல் அதிகாரம் 12 வசனம் 1. தானியேல் அதிகாரம் 12 வசனம் 1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இதற்கு முன்பாக பார்த்த சப்ஜெக்ட் அதாவது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அதை தொடர்ந்து அத்திமரம் பற்றின ஒரு ஓமை, தாவீதின் கூடாரம், இப்படிப்பட்ட ஓமை தீர்க்க தரிசன பாடங்களை பார்த்தோம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார், அவருடைய ராஜ்யம் கிங்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அத்திமரம் பற்றின ஓமை, தாவீதின் கூடாரம் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன ப்ராப்பசி. அந்த பாடத்தின் மூலம் அது எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே இந்த பாடமானது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அத்திமரம் தாவீதின் கூடாரம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த பாடம், அந்த வசனங்கள், அந்த சத்தியங்கள், அந்த சப்ஜெக்டை ஒட்டி தான் இந்த ஒரு பாடமும் அமைந்துள்ளது. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லா தமிழ் மொழிபெயர்ப்புலையும் இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா மொழிபெயர்ப்புலேயும் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தில் ஒரு சில கேள்விகள் மூலமாக நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அப்படின்னா இந்த இடத்துல உன் ஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டது யாரை குறிக்கும்? அடுத்தது 2வது, மிகாயேல் என்பது யார்? மிகாயேல் என்பது யார்? அடுத்தது 3வது, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஆபத்து காலம் அப்படின்னா என்ன? அடுத்தது 4வது, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்த இடத்துல உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன? இப்படிப்பட்ட இந்த 4 விதமான கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வரவில்லை என்று தான் மேக்சிமம் அதிகபட்சமாக நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஆரம்பித்து விட்டது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார், அவருடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது என்று தான் ஒரு சில சபை நம்புது. அந்த ஒரு சில சபை எதுனா நமக்கு தெரியும், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், ஜெகோவா விட்னஸ். அப்படின்னா இப்படிப்பட்ட சபைகளிலே காணப்படுகிற ஒரு
உண்மையான புரிதலை தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார் என்று தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல உன் ஜனத்தின் புத்திரருக்காக, அந்த உன் ஜனம் அப்படின்னா யார்? பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, யாவே தேவனை குறித்து சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது யாரை குறித்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இந்த இடத்துல உன் ஜனம் என்று சொல்லப்படுகிறது யாரை குறிக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அடுத்தது மிகாயேல் அப்படிங்கிறது யார்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சில தமிழ் மொழிபெயர்ப்பில் அதில் குறிப்பாக ஒரு ஈஸி டு ரீட் வெர்ஷன் அப்படிங்கிற பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிகாயேல் அப்படின்னு சொல்லிட்டு தூதன் அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா மிகாயேல் அப்படின்னா யார்? அவர் ஒரு தூதன். இப்போ இந்த மிகாயேல் யார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, வாசிக்கலாம். யூதா வசனம் 9. யூதா வசனம் 9. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனுடனே தர்க்கித்து பேசின போது, அவனை தூஷணமாய் குற்றம் படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த இடத்துல பிரதான தூதனாகிய மிகாயேல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு கூட ஒரு தர்க்கம் வந்தது. அப்போ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போ பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? யாவே தேவன், யெகோவா தேவன். கர்த்தருடைய தூதன் அப்படின்னா யார் அப்படின்னா, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை தான் யோவான் 1:1 நம்ம பார்க்குறோம். யெகோவா தேவனுடைய வார்த்தையாக பிரதான தூதனாக இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா பிசாசோட ஒரு தர்க்கம் வந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மிகாயேல் என்னப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை, யெகோவா தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா மிகாயேல் தூதன் அப்படின்னா யாராக இருக்க முடியும் அப்படின்னா, வேதம் பரிசுத்த வேதாகமம் எப்படி நமக்கு சொல்கிறது அப்படின்னா, இந்த மிகாயேல் தூதன்கிறது வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? மிகாயேல் அப்படின்னா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டவர். அந்த கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாமம் இருக்குல்ல, அந்த நாமம் தான் மிகாயேல். அன்பான சகோதர சகோதரிகளே, மேலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் பாருங்கள், இந்த மிகாயேல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மிகாயேல் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்டான அர்த்தம். இப்போ இயேசு அப்படின்னா இரட்சகர் அப்படின்னு அர்த்தம், கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மிகாயேல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கன்கார்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, தேவனை போன்றவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில கன்கார்டன்ஸில் எப்படி இருக்குன்னா, தேவனை போன்றவர் யார்? இதெல்லாம் தமிழ் கன்கார்டன்ஸில் இப்படி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. மிகாயேல்னா என்ன அர்த்தம்? தேவனை போன்றவர். அப்போ தேவனை போன்றவர் யார் அப்படின்னா நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4. அது மாத்திரமல்லாமல் பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 6. யெகோவா தேவனுடைய சாயல், யெகோவா தேவனுடைய ரூபத்தின்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் யார்? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர். யார் அது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிலிப்பியர் 2:6 நம்ம பார்க்கும்போது யெகோவா தேவனுடைய சாயல், யெகோவா தேவனுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது 2வது விஷயம். அப்போ இந்த 2 காரியத்தின் மூலம் வாசித்தோம் இல்லையா, யூதா 9வது வசனம் மற்றும் மிகாயேல் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்டான அர்த்தத்தின் மூலமாக இந்த மிகாயேல் அப்படின்னா யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று தான் நம்முடைய வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில் இந்த ஒரு உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெயர் கிறிஸ்தவர்கள், அதாவது திருத்துவம், ட்ரினிட்டி, ஜீசஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் அதாவது யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று தவறாக சொல்லக்கூடிய டாக்ட்ரின், உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை, அதாவது இயேசு கிறிஸ்து தான் மிகாயேல் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தானியேல் 12:1 மிகாயேல் எலும்புவான் அப்படின்னு இருக்குது. எலும்புவான் அப்படின்னா, எலும்புவார் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல். எலும்புவான் அப்படின்னு இருக்கிறனால
இது எப்படி இப்படி இது கரெக்டாக வரலையே அப்படின்னு ஒரு சில பேர் மறுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து ஆங்கிலம் கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ அப்படிங்கிற ஹீ அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம், அவன் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். புரியுதுங்களா? ஹீ அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவன், அவர் எப்படி வேணால் மொழிபெயர்க்கலாம். அப்போ மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க திருத்துவம் என்கின்ற ஒரு தவறான அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் இந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபட வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறமா இந்த ஒரு திருத்துவம் என்கின்ற தவறான டாக்ட்ரின் உபதேசம் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போ மொழிபெயர்த்தவங்க அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, அல்லது அவங்களுக்கு தெரியலையா, அல்லது அவங்களுக்கு தேவன் சரியாக வெளிப்படுத்தலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம பார்க்குறப்ப, இந்த மிகாயேல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறப்ப இந்த மிகாயேல் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு தான் நம்முடைய வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு சில பேர் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மிகாயேல் எலும்புவான் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எலும்புவார், மிகாயேல் எலும்புவான்னு ஒரு சில தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சில தமிழ் பைபிளில் பார்த்திங்கன்னா மிகாயேல் எலும்புவார் ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல்லாக சரியானபடி மொழிபெயர்த்திருக்காங்க. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய சத்தியத்தை வசனத்தை, அந்த வசனத்தை உங்களால் பார்க்க முடியும். பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து இந்த 12ஆம் அதிகாரம் வந்து மிகாயேல் எலும்புவார் அப்படின்னு இருக்குது. இந்த மிகாயேல் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எலும்புவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ராஜ்யத்தில் அமருவார், அவருடைய கிங்டம் ஸ்டார்ட் ஆயிரும், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து விடுவார் என்று தான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ 1874 கிபி 1874 6000 வருடம் முடிந்து 7வது 1000 ஆண்டு ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா 7வது நாள் ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது என்று தான் நம்முடைய வேதம் சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கு இல்லையா, இது எந்த வசனத்தோடு தொடர்புடையது அப்படின்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் தான். ஏன் அப்படின்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 15வது வசனத்தில் மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா தானியேல் 24வது மத்தேயு அதிகாரம் 24வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிச்சிங்கன்னா, மத்தேயு 24வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பற்றி தான் சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக இந்த இடத்துல 15வது வசனத்தில் மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி. அப்போ பாழாக்கும் அருவருப்பை குறித்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தானியேல் ப்ராப்பசி, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. அதில் குறிப்பாக அவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொன்ன ஒரு அதிகாரம் எது அப்படின்னா இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம். அதில் முதல் வசனம் தான் நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த இடத்துல உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் யார்? இயேசு கிறிஸ்து. அக்காலத்திலே அப்படின்னா அவர் 2ஆம் வருகை வரும்போது அந்த உன் ஜனங்கிறது யார்? உன் ஜனம் அப்படிங்கிறது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா அந்த மிகாயேல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் ஆபத்து காலம் மட்டும், அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இந்த ஆபத்து காலம் அப்படின்னா எதை சொல்லலாம்? கிபி 1914 என்ன வந்தது? முதலாம் உலகப் போர். கிபி 1914. அதை அடுத்ததாக 2ஆம் உலகப் போர். அப்போ ஆபத்து காலம் அப்படின்னா இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடையாளங்கள். அது மாத்திரமல்லாமல் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்கள், இந்த இடத்துல உன் ஜனங்கள் அப்படிங்கிறது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அந்த விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை தான் நம்ம அத்திமரம் பற்றின ஊமையில் நம்ம பார்த்தோம். தாவீதின் கூடாரம் விழுந்து போயிடுச்சு. அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டது. அத்திமரம் பட்டு போயிட்டு அது துளிர் விட்டது அப்படிலாம் பார்க்குறோம். எதை பார்த்தோம் அப்படின்னா வசனம் எப்படி சொல்லுது, சரித்திரம் எப்படி சொல்லுதுன்னா கிபி 70 இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள்
உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் மறுபடியும் எப்போ கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா கிபி 1878 பென்டாட்டிகுவா அப்படிங்கிற ஒரு இடத்தை குடிபெயர ஆரம்பித்தார்கள். 1948 அவங்க சுதந்திரம் அடைந்தார்கள். இதை தான் இந்த இடத்துல விடுவிக்கப்படுவார்கள். இதை ஒரு சில தமிழ் மொழிபெயர்ப்பில் அழகாக மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்போ விடுவிக்கப்படுவார்கள்னா இவங்க அடிமைகளாக இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போய் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அடிமைகளாக இருந்தார்கள். இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? கிபி 70. அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேல் நாடு ஒரு தனி நாடாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க, குடிபெயர்ந்து அந்த இடத்துல இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா யார் வந்தால் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா மிகாயேல் எழும்பும்போது. அப்படின்னா மிகாயேல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசத்திலே அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்காங்க? அந்த தேசத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ், ஒரு அடையாளங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, மேலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, குறிப்பாக இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு பெருகி போகும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம். தானியேல் அதிகாரம் 12 வசனம் 4. தானியேல் அதிகாரம் 12 வசனம் 4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். பார்த்தீங்களா? அப்போ மிகாயேல் எழும்பும்போது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அறிவு பெருகி போகும். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், இது அறிவு பெருகின காலமா எப்படி? இது அறிவு பெருகின காலம். ஏன்னா ஒரு நூற்றாண்டு அப்படின்னா 100 வருடம். கடந்த 200 வருடங்களாக, அதாவது 1800 கிபி 1800க்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வியப்பூட்டும் விதத்தில், ஆச்சரியப்படும் விதத்தில் தான் டெக்னாலஜி, அறிவு பெருக்கம் வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி, அறிவு பெருகினது ஒரு 200 வருடம். ஏன்னா 1874 கிபி 1874 இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்முடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அறிவு பெருகினது இந்த 200 வருடமா? ஏன் இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவு பெருகின ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்க முடியும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக 14வது நூற்றாண்டில், அதாவது ஒரு நூற்றாண்டுனா 100 வருடம், 14வது நூற்றாண்டில் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அந்த அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட அதாவது அச்சு எந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் எது அப்படின்னா பைபிள் தான். ஏன்னா பிரிண்டிங் மிஷின் தயாரிக்கப்பட்ட உடனே அவங்க பைபிளை தான் ஃபஸ்ட்டு அச்சடித்தாங்க. இது சரித்திரபூர்வமான ஒரு உண்மை. இதை நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே போய் பார்க்கலாம். அப்படின்னா அறிவு பெருகி போனது கடந்த 200 வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா வசனம் சொல்லுது, அப்படின்னா சரித்திரம் சொல்லுது. அப்படின்னா இது எந்த விதத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அறிவு இதுக்கு முன்னாடியும் பெருகி இருந்தது. ஏன்னா குறிப்பாக சக்கரம் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெக்னாலஜி அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் வியப்பூட்டும் விதத்தில், ஆச்சரியப்படும் விதத்தில் கடந்த 200 வருடங்களாக 1800க்கு அப்புறமா தான் வியப்பூட்டும் விதத்தில், ஆச்சரியப்படும் விதத்தில் டெக்னாலஜி, அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த அறிவு பெருகின காலத்தில் யார் வந்துடுவா? மிகாயேல், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துடுவார். அப்போ 2ஆம் வருகை அவர் வந்துட்டார்னா அறிவு பெருக்கம் எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படும் விதத்தில், வியப்பூட்டும் விதத்தில் காணப்படும். இதை தான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒரு சில அறிவு கண்டுபிடிப்புகளை நம்ம ஒரு சில புஸ்தகங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் உன் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். அதற்கு அடுத்தபடியாக மிகாயேல் அப்படின்னா யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அடுத்தபடியாக ஆபத்து காலம் வரும். அதற்கு அடுத்தபடியாக உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மிகாயேல் எழும்பும்போது அறிவு பெருகி போகும். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தில் குடிபெயர்ந்து அவர்கள் சுதந்திரம் அடைந்து அவர்கள் அந்த நாட்டிலே இருப்பார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஆபத்து காலம் கிபி 1914 முதலாம் உலகப்போர், அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் உலகப்போர். இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை நமக்கு எப்படிப்பட்ட புரிதல், எப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் மிகாயேல் எழும்பும்போது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், அடையாளங்கள் எல்லாம் காணப்படும். இந்த பாடத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார் என்பதும், அவருடைய 1000 வருட அரசாட்சி, அவருடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது என்றும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரே, மேலும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றின அநேக ஓமைகள், தீர்க்க தரிசன பாடங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க யாவே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.